Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான green chilli chicken ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி இத பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபுல்லா வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் வந்து சேர்க்க போறோம். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த சிக்கன் ரெசிபி செய்ய பார்த்துடலாம். இன்னைக்கு நான் வந்து 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு 5 பச்சை மிளகாய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா சோம்பு பொரிய ஆரம்பித்ததும் இதில் 2 பச்சை மிளகாவை வந்து கீரி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு ஃபுல்லாகவே வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இதுலேயும் 2 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது அதையும் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டாச்சு. இப்போது அடுத்து நம்ம இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா கொத்தமல்லி தழை, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா புளிப்புக்கு நம்ம அதுதான் சேர்க்குறோம், இதில் தக்காளி சேர்க்குறது இல்லை. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 400 கிராம் சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து அந்த சிக்கனில் வந்து நம்ம போட்ட அந்த மசாலா, அந்த க்ரீன் சில்லி பேஸ்ட் எல்லாமே வந்து கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த சிக்கனை வந்து நம்ம குக்கரில் வேக விட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் விடுங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வெந்துருச்சு, ஆனால் தண்ணி நிறையா இருக்குது. இப்போது இந்த சிக்கனை வந்து நல்லா கொதிக்க விடலாம். அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி அந்த மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் ஏறுற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி எல்லாம் குறைஞ்சி அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த சிக்கனில் வந்து ஏறி இருக்குது. இந்த சிக்கன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.